இந்த ஸ்டோரிய கேட்டதுக்கு அப்புறமா, நீங்க உங்ககிட்ட பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே கவனிச்சு நல்ல விதத்துல மாத்துவீங்க. வெல்கம் டு ட்ரெண்டிங் சாட்ஸ். ஒரு சின்ன கிராமத்துல ஆதவன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப பெரிய பெரிய கனவெல்லாம் இருந்துச்சு. ஒரு பிரச்சனை, அந்த கனவு எல்லாமே பெருசா இருந்தாலும், அவனோட எண்ணங்கள் ரொம்பவே சின்னதா இருந்துச்சு. என்னால முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, மத்தவங்க எல்லாரும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, எல்லாரும் நெறைய எஃபர்ட் போடுறாங்க, என்னால மட்டும் எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நெறைய விதமான தாட்ஸ் அவன் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு அவன் லைஃப்ப பத்தி. இப்படியே தான் அவன் டெய்லிக்குமே அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். இந்த வேர்ட்ஸ் அவனுக்குள்ள ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல வருஷங்களா இதே வேர்ட்ஸை அவன் ரிப்பீட் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, அவன் லைஃப்பும் அப்படியே தான் இருக்குது. ஒரு நாள் ஆதம் அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சில பேர் அப்ராடில் செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க லைஃப்பும் ஒவ்வொரு விதத்தில் நல்லபடியாகவே முன்னேறி இருக்கு. ஆனால் ஆதனோட அந்த லைஃப் மட்டும் அதே இடத்துல அதே பயத்தோட அப்படியே தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு உண்மையாகவே தெரியல. அவனும் ரொம்பவே யோசிச்சு பார்க்குறான். இதனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே அவனுக்கு தூக்கமே வரல. என் லைஃப்பில் நான் என்ன தான் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ண என் லைஃப்பும் மற்றவங்க மாதிரியே மாறும் அப்படிங்கிற அந்த ஒரு கொஷினால் அன்னைக்கு அவன் தூங்காமல் மொல்லமாக அப்படியே வீட்டில் இருந்து வெளியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். தூரமாக பார்த்தா ஒரு பாழடைஞ்ச கோவில். அந்த கோவிலில் போய் கொஞ்ச நேரம் உட்காருவோமேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காரும்போது தான் அங்கே ஒரு வயசான நபரை அவன் பார்க்குறான். அந்த பெரியவர் கேட்டார், என்ன தம்பி பிரச்சனை உனக்கு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? ஆதவன் சிரிச்சுக்கிட்டே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. ஆனால் பெரியவர் சொன்னார், இல்லை தம்பி, இந்த நைட் நேரத்தில் யாராவது இந்த இடத்துல வந்து உட்காருவாங்களா? உன் மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னு சொல்லு. உடனே ஆதவன் அவனோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறான். மற்றவங்க மாதிரி எனக்குன்னு லைஃப் இல்லை, மற்றவங்க மாதிரி என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல, நானும் எல்லாரும் மாதிரியும் ஒரு டேலண்ட்டோடு தான் இருக்கேன், பட் என் லைஃப் மட்டும் ஏன் மற்றவங்க மாதிரி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாத மாதிரியே ரொம்பவே சேடாக போய்கிட்டு இருக்கு. அந்த வயசான பெரியவர் அமைதியாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், இதே விஷயத்த நீ உனக்குள்ள எத்தனை முறை சொல்லியிருப்ப? ஆதவன் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு, எனக்கு தெரியலங்கய்யா. பெரியவர் சொன்னார், இதுதான் அந்த பிரச்சனையே. நீ ஒரே விஷயத்த திரும்ப 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 நினைக்கும் போது அதுதான் உன் மனசுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு அது ஒத்துக்கும். அதே தான் உன் லைஃப்லேயும் தொடர்ந்து உனக்கு வரும். நீ உன்னோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணால் உன்னோட ஹேபிட்டும் மாறும், உன்னோட ஹேபிட் மாறினா உன்னோட கேரக்டர் மாறும். எப்போ உன்னோட கேரக்டர் சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் உன்னோட லைஃப்பும் ப்ராப்பராக சேஞ்ச் ஆகும். இதை கேட்ட உடனே அமைதியாக ஆதவன் ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாற்ற வேண்டியது நம்மளோட மைண்ட் செட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நிமிஷம் ஆதவன் உணர்ந்தான். அந்த பெரியவர் ஒரு சின்ன கல் எடுத்து காட்டுறாரு. அந்த கல்லில் ஒரு குட்டியோண்டு ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தை உருவாக்குனது யார் தெரியுமா? ஆதவன் சொன்னா, தண்ணீர் தானே. ஆமாம், தண்ணீர் கல்லை விட ரொம்பவே சாஃப்டான ஒரு விஷயம். ஆனால் எப்படி கல்லில் அதனால் பள்ளத்தை ஏற்படுத்த முடிஞ்சுது? ஆதவன் ரொம்ப அமைதியாக யோசித்தான். அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னார், நீ ஒரு முறை செஞ்ச அப்படின்னா அதுக்கான பலன் இருக்காது. நீ எப்போ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் திரும்ப 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 திரும்பன்னு கண்டினியூவஸாக செய்கிறியோ அப்போ தான் அந்த விஷயத்தில் ஒரு மாற்றமே ஏற்படும். இதே தான் மக்களுக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ப்ராப்பராக ரிப்பீட் பண்ணால் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, அந்த விஷயத்தை நம்ம எப்போ ப்ராப்பராக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்போ மட்டும்தான் அந்த தாட் நம்ம மைண்ட்லேயும் ரிஜிஸ்டர் ஆகும், லைஃப்லேயும் சேஞ்சஸை கொடுக்கும். நம்ம ஒரு நாள் மோட்டிவேஷனாக பார்க்கலாம், இல்லை ஒரு நாள் நம்ம புக் எடுத்து படிக்கலாம், இல்லை ஒரு நாள் அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம லைஃப் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஒரு நல்ல ஹேபிட்டை நம்ம டெய்லிக்குமே ப்ராப்பராக ரிப்பீட் பண்ணணும். அதுவே நம்ம ஆக்ஷனாக சேஞ்ச் ஆகும். அந்த ஆக்ஷன் மட்டும்தான் நம்மளை ஒரு ப்ராப்பரான மனுஷனாகவும் மாற்றும். அப்போ தான் அந்த பெரியவர் ஆதவனுக்கு ஒரு சவாலை கொடுக்குறாரு. அடுத்த 30 நாள், இந்த ஒரு மாதம் நான் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன விஷயம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடியும், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னால் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகிடுமா அப்படின்னு அந்த ஆதவன் கேட்கும்போது பெரியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொன்னார். இந்த வார்த்தையை மட்டும் நீ சொன்னால் போதாது, இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் நீ ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷனை செய்யணும். ஏதாவது ஒரு சின்ன செயலை செய்ய செய்ய தான் படிப்படியாக அவனோட வாழ்க்கையும் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆதவன் முதல் நாள் என்ன பண்ணுறான், அவன் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறான். என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். ஆனால் அவன் மனசில் அது ஃபேக்குன்னு தோணுது. மறுபடியும் மறுநாள் அதே மாதிரி முயற்சி பண்ணுறான், மறுபடியும் முயற்சி பண்ணுறான். என்னால் முடியுமா முடியுமான்னு மறுபடியும் அவன் வாய்ஸ் கேட்க கேட்க தொடர்ந்து இந்த வார்த்தையை மட்டும் அவன் தள்ளி போடாமல் தொடர்ந்து இந்த விஷயத்தை அவன் செஞ்சுக்கிட்டே தான் வரான்.
கொஞ்ச நாட்கள் அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு மிராக்களும் நடக்கலை. இதே மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது 2வது நாள் போகுது, 3வது நாள் போகுது, 10வது நாள் போகுது. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. முன்னெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்னால் முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசில் வரும். ஆனால் இப்போது நான் தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸை செய்ய செய்ய எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் பார்க்கலாமே, என்ன தான் ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் முதல் முறையாக வருது. இதுதான் இந்த விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மாற்றமாக இருக்குது. இதே மாதிரி 30 நாள் கழியுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபெக்ட் ஆகிறது அவனால் ரியலைஸ் பண்ண முடியுது. இதனால் அவன் ஃபெயிலியர்ஸ்லேருந்து எவ்வளோ தான் வந்தாலும் அதில் இருந்து என்ன பாசிட்டிவ் விஷயம் கிடைக்கும், இதுலேருந்து நம்ம என்ன தான் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட் அவனுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகிறத அவனாலேயே உணர முடியுது. ஒரு நாள் ஆதவன் அந்த பெரியவரை பார்க்குறான். என்னோடய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட சொல்லும்போது, என்ன மாறுச்சு? ஆதவன் சொன்னான், என்னோட சூழ்நிலைகள் முழுசாக எனக்கு இன்னும் மாறலை, ஆனால் என்னோடய மனசு மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது, இதுதான் உண்மையான மாற்றம். நீ ஒரு விஷயத்தை உண்மையாகவே 108 முறை ப்ராப்பராக நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அதுவே உனக்கு ஒரு டிசிப்ளினாக மாறும். நீ ஒரு முறை சொல்லும் போது உன் மனசு அது ஃபேக்குன்னு சொல்லும், 2 முறை சொல்லும் போது அது நம்பாது, 3 முறை சொல்லும் போதும் உனக்கு அகெயின்ஸ்டாக தான் நிற்கும். ஆனால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக 50 முறை சொல்கிற, 100 முறை சொல்கிற, 108 முறை சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெப்பிட்டேஷனை அப்படியே நிறுத்திட்டு நீ சொல்கிற விஷயம் உண்மைதாங்கிறத ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூளை நம்ப ஆரம்பிச்சிடும். இங்கே தான் 108 நம்பரோட சீக்ரெட்டே இருக்குது. இது ஒரு மேஜிக்கல் நம்பர் அப்படின்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக ரிப்பீட் பண்ணும்போது அந்த ரிப்பீட்டேஷனை ஜஸ்ட் நீங்கள் வாயில் மட்டும் சொன்னால் பத்தாது, அந்த எண்ணத்தை நமக்குள்ளே ஒரு அட்டென்ஷனை திரும்ப திரும்ப கொண்டு வரும். அதை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது நம்ம பிரெயினோ அதை ஆட்டோமேட்டிக்காக கவனிக்க ஆரம்பிக்கும். இதுதான் பிரச்சனை, இதுதான் அதுக்கு சால்வ் பண்ணணும், இதுதான் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற அட்டென்ஷனை திரும்ப திரும்ப சீக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான மெசேஜ் இருக்கக்கூடியதான் இந்த 108ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர். ஒரு விஷயத்தை நீங்கள் இதே மாதிரி 108 முறை ரிப்பீட் பண்ணுறதுனால உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையிலேருந்து தேட ஆரம்பிக்கும். இதனால் சுற்றி இருக்கக்கூடிய நம்ம என்விரான்மெண்ட் மாறினாலும் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய நம்ம கண்களும் நம்ம கண்ணோட்டமும் ஆட்டோமேட்டிக்காக மாறும். இதே மாதிரி ஒரு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது. ஆதவன் மீண்டும் அதே கோவிலுக்கு அவன் வரான். அந்த பெரியவரை தேடி பார்க்குறான். ஆனால் அவர் அங்கே இல்லை. அந்த இடத்துல ஒரு சின்ன காகிதம் மட்டும்தான் இருக்குது. நீ டெய்லியும் உனக்குள்ளே என்ன ஒரு விஷயத்த நீ திரும்ப திரும்ப சொல்கிறியோ அதற்கான வாழ்க்கை ஒரு நாள் நீ வாழ ஆரம்பிப்ப அப்படிங்கிற அந்த வாக்கியம் தான் அந்த பேப்பரில் இருந்துச்சு. இந்த உண்மை அவனாலையும் ஈஸியாக இந்த காலகட்டத்தில் அவனால் தெரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், நம்ம லைஃப்பில் எந்த விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ணுறோமோ, என்னால் முடியாதுங்கிறத ரிப்பீட் பண்ணாலும் சரி, இல்லை என்னால் முடியும், நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ரிப்பீட் பண்ணாலும் சரி, அதை உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை உங்களுக்கு ஏற்றி கொடுக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் மூளைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃப்யூச்சர் லைஃபே இருக்குங்கிறத இந்த ஸ்டோரி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், நான் ஒரு விஷயத்தை செஞ்சு தான் பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். இன்னிலேருந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு மட்டும் இருங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக அது பாசிட்டிவாக வரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய உங்களுக்கே உங்களுக்குள்ளே இருந்த ஒரு மோட்டிவேஷன் வரும். இதனாலேயே உங்களோட சின்ன சின்ன நெகட்டிவ் திங்ஸ் கூட உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நீங்கள் இன்னமும் நல்லாவே அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணணும், அதை ரிப்பீட் பண்ணணும், அதை பிலீவ் பண்ணணும், அதில் ஏதாவது நீங்கள் ஆக்ஷனை கொடுக்கணும், அதுவே நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஜஸ்ட் நான் 108 முறை சொல்லிட்டா போதுமா, இல்லை 108 முறை எழுதிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு சீடை நிலத்தில் புதைச்சி வைக்கிறீங்க, ஓகேங்களா, இன்றைக்கி வச்சுட்டீங்க, நாளைக்கே மரம் வந்துடுமா? கிடையாது இல்லையா? அதுக்கு டெய்லிக்கும் நீங்கள் ப்ராப்பராக தண்ணி ஊற்றணும், அதுக்கு ஏதாவது ஃபர்டிலைசர்ஸ் போடணும், அது கரெக்டான ஷேடிங்கில் வைக்கிறோமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். அதே தான் நம்ம லைஃப்பில் 108 முறை சொன்னால் மட்டும் போதாது, அது கூட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த 108ங்கிற நம்பர் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மாறுதல் வரும் அப்படிங்கிற சின்ன தூண்டுதல்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஈஸியாகவே மூவ் ஆன் பண்ணி போக முடியும்.
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பிளான்ட்டை வளர்த்துக்கிட்டே வரீங்க. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பச்சை கலரில் ஒரு குட்டி லீஃப் வருது. அந்த லீஃபை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும்? பரவாயில்லப்பா, நான் ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்கேன், அதுக்குன்னு ஒரு சின்ன பலன் எனக்கு கிடச்சிருக்கு. அதுலேருந்து நீங்கள் மோட்டிவேஷன் ஆகி அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்ல ஷேடான பிளேஸில் வச்சு அதுக்குன்னு ஒரு ஸ்டெம்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ வச்சு இன்னும் கொஞ்சம் அதை நீங்கள் நல்லாவே கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. அதுலேருந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஃப்ளவர் வரும், ஒரு நாளைக்கு ஃப்ரூட் வரும், ஒரு நாளைக்கு அந்த சின்ன பிளான்ட்டே உங்களுக்கு ஒரு பெரிய மரமாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஷேடை கொடுக்கும், ஃப்ரூட்ஸை கொடுக்கும், பிளான்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பும். நீங்கள் நினச்ச இந்த செகண்ட் நான் 108 முறை சொல்கிறேன், என் லைஃப் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கான டைம் உங்களுக்கு எடுத்துக்கும். அதை நம்ம ப்ராப்பராக வெயிட் பண்ணி அந்த லைஃப்பை நம்ம ஈஸியாகவே எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரே விஷயம், நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக டெய்லிக்குமே அந்த 108ங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரிப்பீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் சேஞ்சறதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், முதல் ஒரு வார்த்தையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜஸ்ட் 30 days ஓகேங்களா, அதை மட்டும் நீங்கள் ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். 31வது நாள் டெஃபினட்டாக உங்களுக்கு உங்கள் லைஃபோட பெரிய சேஞ்சை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய நம்ம லைஃப்பில் எந்த வார்த்தையை கேட்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை அமையாது. எந்த வார்த்தையை நம்ம உணர்ந்து நமக்குள்ளேயும் சொல்லணும், அந்த வார்த்தையை நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணுறோமோ அதனால் மட்டும்தான் நம்ம லைஃப்பும் மாறும். ஒரு நாள் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடுறீங்க. அப்போ உங்கள் லைஃப்பை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். சக்ஸஸ் ஆகிற நம்மளுக்கு அந்த ஒரு நாள் நம்மளுக்கு ஒரே செகண்டில் வரப்போகிறதில்ல, ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் அந்த சக்ஸஸே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த செகண்ட் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இப்போ 108 அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ரிப்பீட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது என்னவா வேணாலும் இருக்கணும். நான் படிக்க போகிறேன், இல்லை நான் ஒரு ஜாபுக்கான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இல்லை ஏதாவது நான் கோச்சிங் போகிறேன் அப்படின்னு எது வேணாலும் இருக்கட்டும். ஆனால் ப்ராப்பராக நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராக்டிஸை மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனேயே ஃபர்ஸ்ட் அந்த 20 to 30 minutes இந்த ப்ராப்பரான ப்ராக்டிஸை பண்ணுங்கள். கையில் ஒரு சின்னதான ஒரு முத்து மாலையை எடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த 108ங்கிற அந்த முத்து மாலையை வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து வேறு எந்த விஷயத்தையும் யோசிக்காது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோக்கஸ்க்கு வந்துடும். இதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க. எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங்கில் போய் நான் அச்சீவ் ஆகணும், இல்லை எனக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு ஏற்படணும், இல்லை எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும்னு எது வேணாலும் இருக்கட்டும். ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்து அந்த பீடை 1 2 3ங்கிற கான்சென்ட்ரேட்டில் மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் 108 முறை நினைங்க போதும். நினச்சிட்டிங்களா? நினச்சி முடிச்சுட்டு ஜஸ்ட் உங்களோட ப்ரஷ் பண்ணுறது, இல்லை தண்ணி குடிக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் அடுத்ததாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு உங்களோட கோ த்ரூ பண்ணுற அடுத்த வேலைகளாம் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி டெய்லிக்கும் நீங்கள் மார்னிங் 20 to 30 minutes இல்லை பண்ண முடியல அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 20 to 30 நிமிஷத்தில் அந்த கடைசி தூங்க போகிறீங்க இல்லையா, அந்த நேரத்தில் செஞ்சுட்டு அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடுங்க. இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களோட ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை கண்டிப்பாக உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோனால் உங்களுக்கு என்ன ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.